வணக்கம், நான் உங்க ஷெஃப் முரளிதரன். வெல்கம் டு செஃப் மெட்ராஸ் முரளி கிச்சன். இன்னைக்கு நாம பார்க்க போற டிஷ் என்ன அப்படின்னா காலிஃப்ளவர் குருமா. இந்த காலிஃப்ளவர் குருமா எப்படி செய்யறது, இதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் அப்படிங்கிறத பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சாதா எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன், ஏலக்காய், பட்டை, சோம்பு, கிராம்பு, இலை, கடல் பாசி, ஜாதி பத்திரி, அனாசி மொக்கு, மராட்டி மொக்கு சிறிதளவு, கசகசா 1 டேபிள் ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், தனி மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள் ஸ்பூன், காலிஃப்ளவர் சிறிதளவு, வெங்காயம் பெரியதாக 1, பச்சை மிளகாய் 2, தக்காளி பெரியதாக 1, தேங்காய் 3 பத்தை. இந்த பேன்ல நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கிறேன். இந்த ஆயில் நீங்க ரீஃபைண்ட் ஆயில் வேணாலும் ஊற்றிக்கலாம், இல்லை எந்த உங்களுக்கு பிடிச்ச ஆயிலோ அதை ஊற்றிக்கலாம். பட் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் ஊற்றக்கூடாது. பிடிச்ச எண்ணெய் அப்படின்னு சொன்னங்கிறதுக்காக நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் ஊற்றக்கூடாது. ஸோ இந்த 2 ஸ்பூன் ஆயிலை ஊற்றிக்கிட்டு இந்த ஆயில் சூடானதும் நாம் எடுத்து வச்ச ஏலக்காய், பட்டை, சோம்பு, கிராம்பு, இலை இதெல்லாத்தையும் ஆட் பண்ணிடணும். இப்போது இந்த ஏலக்காய், பட்டை, சோம்பு, கிராம்பு, இலை இதெல்லாம் வெடிக்கிறதுல இந்த நேரத்தில் நீங்கள் 2 பச்சை மிளகாவை வாய்க்கீறி வச்சு இதை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இதன் பிறகு நாம் நல்ல ஜூலியன் மாதிரி கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை ஆட் பண்ணுங்க. ஸோ இந்த வெங்காயத்தை ஆட் பண்ணி வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கணும். அப்போ தான் இந்த குருமா அப்படிங்கிறது நல்லா இருக்கும். அதே மாதிரி இந்த குருமாவுக்கு வெங்காயம் ரொம்ப வதங்கக்கூடாது. அதாவது பன்னீர் பட்டர் மசாலா, அப்புறம் நம்ம சென்னா மசாலா இதுக்கெல்லாம் பண்ணுறோம் இல்லையா, இந்த அளவுக்கு ரொம்ப வதக்கக்கூடாது. இது வதக்கிற பதத்தையும் நான் காட்டுறேன். இப்போது இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கின பிறகு நாம் எடுத்து வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் வதங்கணும். அதாவது என்னென்னா இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை அப்படிங்கிறது போகிற மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போது இதில் நீங்கள் என்ன பண்ணுங்க, கொஞ்சம் நாம் வெட்டி வச்ச தக்காளி, அதாவது ஃபைனாக வெட்டி வச்சுருக்கோம் இல்லையா தக்காளி, 2 தக்காளி. நான் சின்ன தக்காளியாக இருக்கிறதுல 2 தக்காளியை நான் வெட்டி வச்சுருக்கேன். நீங்கள் பெருசாக இருக்குது அப்படின்னா ஒரே ஒரு தக்காளியை நீங்கள் எடுத்துக்கோங்க. பெருசாக இருந்தது அப்படின்னா நான் சின்ன தக்காளியாக தான் 2 தக்காளி எடுத்துருக்கேன். இப்போ இந்த தக்காளி வெங்காயம் வதங்குற நேரத்தில் நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா காலிஃப்ளவரை நல்லா கொதிக்கிற தண்ணி, அதாவது என்னென்னா நல்லா கொதிக்கணும் தண்ணி. இந்த கொதிக்கிற தண்ணியில் லைட்டாக மஞ்சள் பொடி, உப்பு இதை போட்டு ஒரு வேக்காடு, அதாவது ஒரு 2 நிமிஷம் கழித்து வடிகட்டி வச்சிடணும். இப்போ நான் இதை செஞ்சு வச்சுருக்கேன். அதை பார்த்தீங்களா, இந்த மாதிரி வடிகட்டி வச்சுக்கிட்டேன். இந்த வடிகட்டி வச்ச பிறகு இதை நாம் குருமாவில் ஆட் பண்ணும்போது சீக்கிரம் காலிஃப்ளவர் வந்துடும். ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க, இந்த வெங்காயம் தக்காளி வதங்குது இல்லையா, இது கூடயே சேர்த்து போட்டு வதக்கிட்டு அப்புறம் தண்ணி ஊற்றுறது பண்ணுவாங்க. பட் அப்படி பண்ணுறதை விட இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். ஒரு சில பேர் என்ன சொல்லுவீங்க, காய்கறியினுடைய டேஸ்ட்டு போயிடாதா அப்படின்னு கேட்பீங்க. பட் காலிஃப்ளவரை பொறுத்த வரைக்கும் காரணம் என்னென்னா அதில் ஒரு ஸ்மெல் வரும். அதாவது காலிஃப்ளவர் வெந்தது அப்படின்னா ஒரு ஸ்மெல் வரும். அந்த ஸ்மெல் போகிறதுக்காக தான் நாம் என்ன பண்ணுறோம், அதை தவிர பூச்சி, அதாவது ஒரு புழு இருந்தது அப்படின்னா இதெல்லாம் போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாம் தண்ணியில் வெந்நீரில் மஞ்சள் பொடி போட்டு உப்பு போட்டு இதை காய ஒரு வேக்காடை கொடுத்து வாங்கும்போது அந்த பேட் ஸ்மெல் அப்படிங்கிறதெல்லாம் போயிட்டு க்ளீனாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த மாதிரி பண்ணுறேன். இப்போது இந்த வெங்காயம் தக்காளிக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் சால்ட் ஆட் பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி காலிஃப்ளவரில் கொஞ்சம் வேகும்போது வேறு சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். அதனால் கொஞ்சமாக தான் சால்ட் நான் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் மஞ்சள் பொடியை ஆட் பண்ணிக்கோங்க. காலிஃப்ளவரில் நாம் ஆல்ரெடி மஞ்சள் பொடி வேறு ஆட் பண்ணியிருக்கோம். இதுவும் நான் மஞ்சள் பொடியை ஆட் பண்ணிட்டேன். இப்போது இது எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் போது, அதாவது ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு அல்லது 1 டம்ளர் அளவுக்கு இந்த வெங்காயம் தக்காளி முழுகணும். இந்த அளவுக்கு தண்ணியை ஊற்றி இந்த வெங்காயம் தக்காளி வேக வைக்கணும். அந்த கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம தண்ணி ஊற்றுறதையும் உங்களுக்கு காட்டுறேன். இப்போது பார்த்தீங்கன்னா தெரியும், நான் என்ன பண்ணுறேன், இந்த வெங்காயம் தக்காளி முழுகிற அளவுக்கு தான் நான் தண்ணி ஊற்றுறேன். நான் சொன்னேன் இல்லையா, காலிஃப்ளவரை ஒரு சில பேர் வேக வைப்பாங்க அப்படின்னு. இந்த மாதிரி இந்த வெங்காயம் தக்காளி ஊற்றுறோம் இல்லையா, இந்த தண்ணி, இந்த தண்ணியில் காலிஃப்ளவரை போட்டு வேக வைப்பாங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்கேன்.
காலிஃப்ளவரில் நாம் ஆல்ரெடி வந்து வெங்காயம் தக்காளி வதக்கும் போது வேற ஒரு 2 பச்சை மிளகாய் நாம் ஆட் பண்ணியிருக்கோம். காரம் வந்து உங்களுடைய தேவைக்கேற்ப நீங்கள் காரத்தை ஆட் பண்ணிக்கோங்க. இந்த இன்பிட்வீன் கேப்பில் நாம் என்ன பண்ணோம் அப்படின்னா தேங்காய் கசகசா இதை எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி வச்சுக்கணும். இதை பார்த்தீங்களா, இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கிட்டு நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா குருமா ரெடி ஆனதும் இதை ஊற்றி நாம் திக் பண்ணி இறக்கிட வேண்டியதான். இப்போ இதெல்லாம் கொதிக்கட்டும் காட்டும். இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன், இந்த காலிஃப்ளவரை ஆட் பண்ணிடுறேன். ஸோ இந்த காலிஃப்ளவரை ஆட் பண்ணால் கொஞ்சம் நமக்கு வந்து இந்த வெங்காயம் தக்காளியினுடைய டேஸ்ட்டு ப்ளஸ் இதில் போட்டிருக்க மிளகாத்தூளினுடைய காரம் இது எல்லாம் வந்து உங்களுக்கு வந்து இதில் ஆட் ஆகும். இப்போ இது எல்லாம் சேர்ந்து கொதிக்கட்டும் காட்டும். கொஞ்சம் நல்லா கொதிக்குது, வெங்காயம் தக்காளி இதெல்லாமும் சேர்ந்து கொதிக்குது. இந்த காலிஃப்ளவரில் நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். அதாவது என்னென்னா கொஞ்சம் எனக்கு உப்பு காரம் கம்மியாக இருந்தது, அதையும் நான் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இதில் வந்து நம்ம அரைச்சி வச்ச கசகசா தேங்காய் பேஸ்ட்டை இதில் நாம் ஆட் பண்ணிடலாம். ஸோ இந்த கசகசா தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ண பிறகு கொஞ்சம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா லைட்டாக தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணணும். காரணம் என்ன பண்ணால் அதாவது நம்ம வந்து இதில் கசகசாவும் தேங்காயும் அரைச்சி ஊற்றிருக்கோம். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்த தண்ணி கொஞ்சம் டைட் ஆகிற மாதிரி ஆகும். அப்போது இது நல்லா கொதித்து டைட் ஆகும்போது நமக்கு தண்ணி தேவைப்படும். அப்போ இல்லை அப்படின்னா குருமா மாதிரி இல்லாமல் பொரியல் மாதிரி நமக்கு இதாகிடும். அதனால் கொஞ்சம் தண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்படின்னா அதாவது வந்து முந்திரி இது கசகசாவும் தேங்காவும் நான் அரைச்ச பிறகு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டு இந்த லூஸ் பதத்துக்கு நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். காலிஃப்ளவர் குருமாவை பொறுத்த வரைக்கும் நான் முன்னாடியே சொன்னது தான், வெறும் காலிஃப்ளவர் அப்படின்னும் போது நமக்கு பைண்டிங்க்கு ஏதாவது காய்கறிகள் தேவைப்படும். அதாவது வந்து இப்போது நம்ம வெஜிடபிள்ஸ் குருமா அப்படின்னா உருளைக்கிழங்கை போட்டு அது கூட நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா பைண்டிங் மாதிரி உருளைக்கிழங்கை சேர்ப்போம். அப்போது குருமா அப்படிங்கிறது கொஞ்சம் சேர்ந்த மாதிரி இருக்கும். ஆனால் இந்த காலிஃப்ளவர் குருமாவை பொறுத்த வரைக்கும் தனித்தனியாக தான் இருக்கும். ஏன்னா காலிஃப்ளவர் வந்து சேர்மானம் ஆகாது. வெங்காயம் தக்காளி தனியாகவும் காலிஃப்ளவர் தனியாகவும் இருக்கும். அதுக்காக தான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா குருமாவில் ஊற்றக்கூடிய தண்ணி அப்படிங்கிறத கொஞ்சம் பார்த்து ஊற்றணும். இல்லை அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் மாவு கரைச்சி ஊற்றுற மாதிரி ஆகும். அப்போது பார்த்த உடனே பாதி பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா காலிஃப்ளவர் குருமாவில் மாவு கரைச்சி ஊற்றிருக்காங்க, கடல மாவு கரைச்சி ஊற்றிருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பேசிக் விஷயத்தெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த காலிஃப்ளவர் குருமா ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை எடுத்து டிஸ்பிளே காட்டுறேன் பாருங்கள். இப்போது பார்த்தீங்க அப்படின்னா சுவையான காலிஃப்ளவர் குருமா ரெடி ஆகிருக்கு. இந்த குருமா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் கொஞ்சம் பைண்டிங்க்கு நாம் வந்து ஏதாவது சேர்த்துக்கிறதுனா சேர்த்துக்கலாம். அதுக்காக தான் நான் வந்து கசகசா தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துருக்கேன். காலிஃப்ளவர் குருமாவில் காலிஃப்ளவர் கொஞ்சம் தனியாக தான் இருக்கும். இப்போது இந்த காலிஃப்ளவர் குருமாவை நாம் வந்து சப்பாத்தி கூட சேர்த்து சாப்பிட்லாம், இல்லை வெறும்னா சாதத்தோட பிசைஞ்சும் சாப்பிட்லாம், இல்லை எதுக்கு வேணாலும் நம்மளுடைய ஆப்ஷன் தான். காலிஃப்ளவர் குருமா ரெடி. செஃப் மெட்ராஸ் முரளி கிச்சனில் செஞ்ச இந்த டிஷ்ஷை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து உங்களுடைய ஃபீட்பேக்கை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி சூப்பரான வேற ஒரு டிஷ்ஷில் வேற எபிசோடில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஷெஃப் முரளிதரன். நன்றி, வணக்கம்.